பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். இப்ப இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏதாவது காலக்கெடு விதிக்க முடியாது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இந்த இடியாப்ப சிக்கல் இருக்குங்க. இது ஒரு சட்ட சிக்கல் சொல்லலாம், இல்லைன்னா ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள சிக்கல் அப்படின்னும். இந்த சிக்கல் ஒரு தீர்வை நோக்கி இன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த தீர்வு இன்னைக்கு பூர்த்தி ஆகவில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு கவர்னர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறவர் அவருக்கு வர மசோதாவை அவருக்கு இருக்கிற ஆப்ஷன், ஆல்ரெடி சட்டத்துல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருந்ததோ அந்த ஆப்ஷன் பிரகாரமே அவங்க நடந்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஒரு நேரம் ஒரு காலக்கெடு விதிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா, கவர்னர் உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆர்.என். ரவி அவர்கள் கவர்னர் நிறைய விஷயங்கள் நாங்க அரசாங்கத்துல இருந்து ஒப்புதலுக்கு வேண்டி அவருக்கு அமைச்சா அதை அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேறாரு, பதில் சொல்ல மாட்டேன்றாரு, காலதாமதம் பண்றாரு. இதனால எங்களால அரசாங்கத்துக்கு ஒரு சில திட்டங்கள் நடத்த முடியல, வேந்தர்கள் துணைவேந்தர்கள் போடுறது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு அந்த சாராம்சத்துக்கு தான் போனாங்க. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லிச்சுன்னா, அவரவர்களுக்கு ஒரு பதவி, அந்த பதவிக்குன்னு ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு, அதிகாரம், அந்த அதிகாரத்துக்குள்ள நீதிமன்றம் உள்ள செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு அப்புறமா இது இன்னும் ஒரு பெரிய பெஞ்ச், அதாவது இதுவே நான் நினைக்கிறேன் 5 பேர் கொண்ட நீதி அமர்வு. இதற்கு முன்னாடி 2 பேர் இருந்த ஒரு பெஞ்ச் அரசாங்கங்களுக்கு, மாநில அரசுகளுக்கு சாதகமான, கிட்டத்தட்ட சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தீர்ப்பானது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ, இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு திருப்பி மறுபடியும் போயிருக்காங்க. அது ஒரு கிரே ஏரியா தான். அதாவது மத்தியில ஒரு ஆட்சியும் மாநிலத்துல வேற ஆட்சியும் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை தொடர் தங்கிலி போல இனிமேல் இந்த பிரச்சனை நீடிக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த தீர்ப்பானது இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவு, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு, ஆட்சிங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தீர்ப்பு. அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட சாதகமான, அதாவது கவர்னர், ஜனாதிபதி போன்றவர்களுக்கு இது சாதகமான தீர்ப்பாகவும், முதலமைச்சர், சட்டமன்றம் அவங்களுக்கு இது கொஞ்சம் எதிரான ஒரு தீர்ப்பாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப முன்னாடியே இதே பிரச்சனை தானே, ஏதாவது மசோதாக்கள் இருந்தா அதுக்கு ஒப்புதல் அளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே மாநிலத்தினுடைய கோரிக்கையா இருந்துச்சு. இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இப்படி வெளியாகி இருந்த நிலையில இப்ப மறுபடியும் இதே பிரச்சனை நீடிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா இந்த பிரச்சனை அப்படியே நீடிக்கும். இது இனிமேல் ஊடகத்துல பேசு பொருளா இருக்கும், தலைப்பு செய்தி ஆகும். ஆனா இதை தாண்டி இது தீர்வை நோக்கி போகாது. உதாரணத்துக்கு ஜனாதிபதிக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்கு, குடியரசுத் தலைவருக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அதை தான் அவங்க ஒரு 14 கேள்வி கேட்கிறாங்க. அதாவது என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க ஆளாளுக்கு தலையிட்டா முறையா அப்படின்னு ஜனாதிபதி அலுவலகத்துல இருந்து ஒரு அழுத்தமோ, இல்ல ஜனாதிபதி அலுவலகத்துல இருந்து ஒரு அபிடாவிட், அதாவது எனக்கு இந்திய அரசியல் சட்ட சாசனம் இதெல்லாம் வழங்கியிருக்கு, நான் இதை கவர்னருக்கு வழங்கியிருக்கேன், அவங்க மசோதாவை எனக்கு அனுப்பலாம், இல்ல அவங்க மசோதாவை திருப்பி அனுப்பலாம், நீங்க அங்க காலக்கெடு எல்லாம் வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது, அது எனக்கு உண்டான அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்? உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி அலுவலகத்தை பாக்குது. ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட சமமானது அப்படின்னு பார்க்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் அமங் ஆல், ஈக்குவல் ஃபர்ஸ்ட் அமங் ஆல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் ஒருத்தரோட வரம்புக்குள்ள இன்னொருத்தர் போக கூடாது அப்படின்ற அந்த விஷயத்துல கொஞ்சம் உச்ச நீதிமன்றம் எல்லை கோட்டை தாண்டாம அங்கேயே நின்று இருக்காங்க. இதுல பாதிப்பு என்ன அப்படின்றதுக்குள்ள தீர்வு என்பது இல்ல. உதாரணத்துக்கு இப்போ இதே இதுக்கு தேர்தல் ரீதியா தான், மக்கள் மன்றத்துல தான் இதுக்கு இனிமேல் தீர்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை ஆட்சி மாற்றங்கள் வருது, அப்போ ஆட்சியாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கவர்னர் இருக்கிறாருன்னா அதற்கு தீர்வு வரும். இல்ல கவர்னர் வேற ஒரு முரண் எடுக்கிறாரு, முதலமைச்சர் வேற ஒரு முரண் எடுக்கிறாருன்னா அப்ப இந்த சிக்கல் தொடர்கதையா போகும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.